ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோசப் விஜய். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னா குணா கேவ். ஸோ இந்த பிளேஸை பற்றியான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கூகுள் தேடும் போது பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கிடைச்சது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாரை புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. குணா கேவ். ஸோ இந்த கேவ் பற்றி பல மர்மமான விஷயங்கள், பல அமானுஷமான விஷயங்கள் பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த குணா கேவ்ல என்ன இருக்கு அண்ட் இந்த குணா கேவை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். முதல்ல குணா கேவ் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் வாட். இந்த குணா கேவ் எங்க இருக்கு அண்ட் இந்த குணா கேவ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக நீங்க போற குணா கேவ்ன்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவே அங்கே கிடையாது. ஸோ அங்கேருந்து நீங்கள் கீழே போனாதான் வந்து குணா கேவை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு அந்த இடம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால நீங்கள் அந்த இடத்துக்கு போகவும் முடியாது. குணா கேவ் வந்து எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லர் ராக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜெயின்டாண்டிக்கான ஒரு 3 பில்லர் ராக்ஸ், நேரோவான ராக்ஸ் அடியில தான் குணா கேவ் இருக்கு. குணா கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எல்லாரும் இன்ட்ரெஸ்டா போனாங்க அப்படின்னா இல்லை. அங்க இருக்கிற லோக்கல் ஏரியாஸ்ல இருக்கிற வில்லேஜஸ் ஆர் அங்க இருக்கிற வந்து யங் பீப்புள்ஸ், அங்க ட்ரக்கிங் பண்றவங்க, இவங்களதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த காலத்துல, அதாவது ஏர்லி 90s அந்த பீரியட்ல சும்மா அந்த இடத்துக்கு போறவங்களும் அந்த காட்டுவாசிங்க அந்த இடத்துல போறதுக்கு மட்டுமே தான் அவங்களாதான் அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போயிருக்காங்க. ஒன்ஸ் குணா படம், அதாவது நம்ம கமல் சார் நடிச்ச குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகி டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து மாறினா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 90s தான். குணா கேவ் ஒரு பாப்புலரானதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் தான். ஸோ குணா கேவ் தான் அதோட உண்மையான பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ இதுக்கான உண்மையான பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குணா கேவுக்கான பேரா இருந்தது. லோக்கல் ஏரியா மக்கள் அண்ட் அங்கே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருமே வந்து அமானுஷமான சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையல் அறை அப்படின்ட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. குணா கேவ்ல ஏன் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குணா கேவ் உள்ள லைட்ஸே இருக்காது, அதாவது சன்லைட்டே வந்து குணா கேவ் உள்ள போகாது. ஸோ அது நடுவில் வந்து ஏன் போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து அதை வந்து கவர் ஆகிருக்கு. அண்ட் கொகை பிளேஸ் ஆகிருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் உள்ள போகாத மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் உள்ள போகாததுனால அந்த கேவ் நேச்சுராகவே டார்க்காக தான் உள்ளே இருக்கு. போக குணா கேவ்ல நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ நிறைய செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் உள்ள இருக்கும். அண்ட் பாறைங்க ஒன்று ஒட்டி இருக்கும்போது சில கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாறையில இருக்கு. ஸோ அந்த பாறையில இருக்கிற கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களால கவர் ஆகிருக்கும். அண்ட் உள்ள சன்லைட் வராததுனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஈரப்பதமாகவே தான் அந்த கேவ் உள்ள இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். உள்ள ஃபங்கஸோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவ் உள்ள இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்றாங்க. அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ் வந்து ஸ்டே பண்ற ஒரு பிளேஸா வந்து குணா கேவ் இருக்கு. இது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சதர்ன் ஸ்லோப் சைட் ஃபேஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மிஸ்ட் வந்து தானாவே ஃபார்ம் ஆகுது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு சொன்னல. ஸோ ராக்ஸோட ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ்ல இருந்து மிஸ்ட் வந்து கிரியேட் ஆகி வருது. ஸோ அப்படி கிரியேட் ஆகிறதுனால இந்த டார்க்கான ஒரு ஏரியா அண்ட் பேட்ஸோட சவுண்ட் அண்ட் இந்த பேட் ஃபங்கஸோட ஸ்மெல் அண்ட் இந்த ஃபாக் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகிறதுனால இது வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஃபோர் குணா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குணா கேவ் அப்படின்ற பேர் இந்த இடத்துக்கு ரீநேம் பண்ணாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு அப்புறம் வந்து
கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தாண்டதுமே இருக்கும். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற செடிங்களாலையும் மரத்தில் இருக்கிற இலைங்க கீழே விழுறதுனாலையும் அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் இறங்குறதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த குணா படம் வந்து எப்படி எடுத்தாங்க கீழே போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் உள்ள போயிட்டு படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குணா கேவ்ல மட்டுமே எடுக்கல, ஒரு போர்ஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த டைரக்டர் ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே வந்து சொன்னாரு ரொம்ப ரிஸ்க் அந்த டைம்ல வந்து ரொம்ப ரிஸ்க் அந்த குணா கேவ்ல என்ட்ரன்ஸ் குணா கேவ்ல என்ட்ரி ஆகுறது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் பேக் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க குணா கேவ்ல போயிட்டு. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. அண்ட் இந்த குணா கேவ் உள்ள வந்து ஒன்ஸ் போனீங்க அப்படின்னா இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டான ஏரியா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஃபிளாட்டான ஏரியா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஹோல்ஸ் குணா கேவ்ல அங்கங்க நிறைய ஹோல்ஸ் நம்மளுக்கே தெரியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ரிஸ்க் அண்ட் இந்த செடிங்க இருக்கிறதுனால அட்டைப்பூச்சும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த குணா கேவ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அது எவ்வளோ ஃபீட் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா 3000 அடி வந்து உள்ள வந்து டீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து ப்ராப்பரா இது வரைக்கும் மென்ஷன் பண்ணது 900 ஃபீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு இருக்கு. பட் ஆனா இது வந்து 3000 ஃபீட்ஸுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பட் ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 900 ஃபீட் டெப்த் வந்து இந்த குணா கேவ்ல இருக்கிற ஹோல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்ஸ் இந்த குணா கேவ் உள்ள போய் அந்த ஹோல்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஃபாலா இருக்காது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரோவான ஒரு ஹோல்ஸா இருக்காது. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வளைவு நெளிமான பாறைங்க இருக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள ஊந்திங்கனாலுமே நீங்க உள்ள விழுந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள போக மாட்டீங்க. பல பாறைகள் அடி வாங்கி தான் நீங்க வந்து கீழே விழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. பாருங்க குறுகலா இருக்கிறதுனால வளைவு நிலையமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வலி வந்து எப்படி போகுது அண்ட் எவ்வளவு தூரம் இருக்குதுன்றது ப்ராப்பரா உங்களுக்கு தெரியாது. அண்ட் இதுல விழுந்தா ரொம்ப கஷ்டம் மீட்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அப்படியே வந்து விழுந்தாலுமே உங்க பாடி எடுக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. எந்த பர்சன்ஸுமே ரெஸ்கியூ பண்றதுக்கு உள்ள வந்து கட்ஸா இறங்க மாட்டாங்க, பிரேவா இறங்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. அண்ட் இது முன்னாடி வந்து 16 பேர் உள்ள போய் இந்த குணா கேவ்ல இருக்கிற ஹோல்ஸ்ல வந்து போய் மாட்டி இறந்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை தவிர யாருமே உயிர் பொழைச்சது இல்லை. அந்த ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சர்வே ஆனார் அண்ட் யார் ரெஸ்கியூ பண்ணாங்க. அண்ட் அவங்கள பத்தி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் அவங்கள பத்தியான ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ சுபாஷ்ன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2006 ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ பல பிளேசஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபைனலைஸ் பண்ணிட்டு கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவை வந்து விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணா கேவுக்கு வந்து போகும்போது அங்கே தெரியாதனமா அந்த குழிக்குள்ள வந்து சுபாஷ் அப்படின்ற கேரக்டர் வந்து உள்ள விழுந்துடுறாரு. ஸோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்து அவங்க எங்கேயுமே நவுறாம அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருந்திருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற போலீஸும் சரி, அங்க இருக்கிற லோக்கல் கைட்ஸுமே சரி, அண்ட் அங்க இருக்கிற வில்லேஜஸுமே சரி, லோக்கல் பர்சன்ஸ் அதாவது வில்லேஜஸ்லாம் வந்து சரி, அவங்க எல்லாருமே சொன்னாங்க உள்ள ஒன்ஸ் விழுந்தா யாருமே இது வரைக்கும் தப்பிச்சதில்லை, யாருமே உயிர் பொழைச்சதில்லை. ஸோ உங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எங்க ஃப்ரெண்டை வந்து நாங்கள் காப்பாத்தியே தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி வந்து காப்பாற்ற எந்த ஒரு ஃபயர் ரெஸ்கியூ டீமும் சரி அங்க யாருமே வரமாட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம், காப்பாற்ற யாரால முடியாது எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டோட சுபாஷ் ஃப்ரெண்டோட ஒரு மெயினான ஒரு ஃப்ரெண்ட் வந்து பிரேவா உள்ள இறங்கி 150 ஃபீட்ல இருக்கிற அவர் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்தி மேல கூட்டி வந்திருக்காரு. இதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து
எடுத்திருக்காங்க. அண்ட் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம ஊர்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. நீங்க யாரும் பார்க்காத இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுக்கும். நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து நீங்க சீட் எட்ஜில் உட்காந்து இந்த படத்தை நீங்க வந்து பார்ப்பீங்க. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, மியூசிக்கும் சரி, அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி, அண்ட் டைரக்ஷன் சைடுமே சரி, பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 கோடி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இந்த படத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மள வந்து அந்த குணா கேவ்ல போய் நம்மளே வந்து அங்க அவங்க கூட நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து போய் நீங்க வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ரியல் லைஃப் இருக்கிற சுபாஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து சர்வே ஆனீங்க அண்ட் உள்ள எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நேரவா இருந்தா பாறையில விழுந்து சதறிடுவாங்க, உயிர் பழிக்க சான்சஸே இல்லை. ஆனா வந்து வளைவு நெளிவுமா இருக்கிறதுனால அண்ட் இந்த வளைவு நெளிவுமா இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செடிங்க இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு உள்ள விழுந்தா உங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாகும் ஒவ்வொரு பாறையிலையும் அடிபடும் போது. அண்ட் முக்கியமாக நீங்கள் உயிர பொசிஷனில் தான் இருக்கு, நீங்கள் வந்து சர்வே ஆக முடியுமா ஆக முடியாதா இனிஷியலாகவே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ வந்து சர்வே ஆகி ஒரு 150 ஃபீட்டில் வந்து 120 to 150 ஃபீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டே ஆகிருக்காரு. அந்த 150 ஃபீட் கீழே வந்து ஒன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நினைச்சாலுமே யாராலும் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மாட்டிட்டு இருக்க அந்த டைம்ல அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், அதனால வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு மாதிரி டார்க்கான பிளேஸ்ல வவ்வாலுங்க சத்தம் அண்ட் ஒரு மாதிரி ஸ்மெல்லோட அண்ட் வெட்டான ஒரு ஏரியா, கண்ணு திறந்து இருந்தாலுமே ஒரு இருட்டான இடம், ஒரு நரகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவர் விழுறதையும் அண்ட் அவர் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சூப்பராகவே விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ மறக்காம அந்த படத்தை வந்து நீங்க போய் பார்த்துறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த படத்துல ஸ்டார்டிங் ஒரு டக் ஆஃப் ஃபார் ஒரு போர்ஷன் ஒன்று வரும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீல் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இழுத்துட்டு இருப்பாங்க கயிறை, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காமிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, நடிக்க வச்சிருப்பாங்க. கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல விதமான டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ், டேஞ்சரஸ் பிளேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு பிளேஸ் தான் வந்து குணா கேவ். இப்போ குணா கேவ் பத்தி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நீங்க வந்து இது இன்னும் பயங்கரமா நீங்க வந்து இதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக இன்னும் நிறைய டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்க. அண்ட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ அதோட ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலையாளம் மூவி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி சீரீஸ் ஸ்டீம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊட்டி சீரீஸோட எபிசோட்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா என் கார்டில் நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கொடைக்கானலுக்கு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பிளேசஸை வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் என் கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த குணா கேவை பற்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிய வைங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஜோசப் விஜே.